ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் சவுக்க மரம் தாங்க அதிகம். அப்புறம் எவ்வளோ அழகாக தெரியுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் ஆக ஆக சூரியன் கரெக்டாக மறைய போகுதுங்க. அப்படியே காமிக்கிற பாருங்க. பாருங்கள், எல்லா போட்டையும் சுற்றி பார்த்தாச்சிங்க. உள்ளே மட்டும்தான் போகல. பாருங்கள் இவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு போட்டும். ஆனால் நம்ம இங்கேருந்து பார்த்தா ஏற முடியாதுங்க. அதெல்லாம் அந்த சைடில் படி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் போக முடியும். ஆமாங்க, பீச்சுக்கு போயிட்டு மந்தி வாங்கியிருக்குங்க. சைடிஷாக பாருங்கள், முட்டைக்கோஸு, கேரட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளரி பிஞ்சு நிறையா இருக்குங்க. இந்த பாருங்கள் தக்காளி ஜாஸ், இந்த பாருங்கள் மைனஸ். ரைஸை பாருங்கள் எவ்வளோ பொல பொலன்னு இருக்குங்க. இங்கே பாருங்கள் கறியை நல்லாவே வந்துருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு தாங்க வந்திருக்கேன். ஆமாம், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குங்க பீச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா வர முடியல. ஆமாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம்னா ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க. ஆனால் பீச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகுது, ஒரு 5 மாதம் ஆயிடுச்சிங்க. அதான் சரி பார்த்தீங்கன்னா குளிச்சு கிழிச்சிட்டு அப்படியே ஈவினிங்காக பார்க்க வந்தாச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மதிய டைம்லாம் வர முடியாது, செம்ம வெயிலாக இருக்கா. அதனால் இப்போது டைம் எத்தனை பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 5ங்க. சூப்பராக இருக்குங்க இந்த டைமில் கிளைமேட்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டேவா, செம்ம கூட்டமாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடலுக்கு பக்கத்துலேயே மரம் நிறையா இருக்கும், ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த இதில் தாங்க இருக்கேன். சூப்பராக இருக்குது ஒரு மரமும், செம்ம ஹைட்டாக இருக்குங்க ஒரு மரமும். ஆமாங்க, அப்படியே உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிற மாதிரி இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் சவுக்க மரம் தாங்க அதிகம். அப்புறம் எவ்வளோ அழகாக தெரியுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் ஆக ஆக சூரியன் கரெக்டாக மறைய போகுதுங்க. அப்படியே காமிக்கிற பாருங்க. இந்த தெரியுது பாருங்க அழகா. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் இந்த மாதிரி மரம் தாங்க அதிகமாக இருக்கும். ஆமாம், அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சுக்கு போவோம். பீச்சுக்கு போய் ரொம்ப நாளாகுதுங்க. அதனால் பக்கத்தில் போங்க. அதேமாரி போட்டெலாம் தெரியுதுங்க. இப்போ வர யாரும் கடலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா, ஒரு 60 நாளைக்கு மீன் பிடிக்க. அதனால் போட்டு கம்மியாக தாங்க இருக்குது. இது பார்த்திங்கன்னா நேவி போட்டுன்னு நினைக்கிறேன். அதான் பெருசாக இருக்குங்க. ஈவினிங் டைமில் வந்தால் தாங்க பீச்சு செம்ம அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இங்கே பாரு, அப்படியே வியூ பாயிண்ட்டை பாருங்க. இப்படியே போனால் எங்கள் ஊருக்கு போயிடலாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பைக்கு கிடக்கா, அதனால் போக முடியாது. சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கலாம் வரும் தூண்டி எடுத்துகிட்டு. இப்போ தாங்க பிடிக்க முடியல. இங்கே பாரு, கடல்லேருந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம்லாம் வந்து ஒதுங்கியிருக்கு. நான் சொன்னேன்னே இதனால தாங்க. இந்த தண்ணி பட்டு பட்டு எல்லா மரமும் எப்படி ஆகுது பாருங்க. இந்த மாதிரி தான் எல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கு. அங்கே பாருங்க எவ்வளோ வண்டி நிற்கிது. உங்களுக்கு ஜூம் பண்ணால் தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கிட்ட எவ்வளோ கூட்டத்தை பாருங்க. நிறைய பேர் குளிச்சிட்டு இருக்காங்க. அதே எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்கு இந்த இடம். அப்படியே காற்று அடிக்குது பாருங்க. எங்கள் வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா இருக்கவே முடியலங்க, கரண்ட் இல்லைன்னா சுத்தமாக. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பாய் இருந்து போட்டு படுத்தா அப்படி தாங்க தூக்கம் வரும். செம்மையான காற்றுங்க, ஜெல் ஜெல்னு இருக்குங்க காற்றெல்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா ஏகப்பட்ட மரம்லாம் கீழே விழுந்து கிடக்கா. அதில் சூப்பராக உட்காரலாங்க. அப்படியே சாஞ்சிக்கிட்டு சரியாக காற்றும் வருதா அப்படி நம்ம காலை வச்சுட்டு சூப்பராக அப்படியே ஒரு என்ஜாய் பண்ணலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப தூரம் வந்துட்டு இருந்துச்சிங்க, நடக்க முடியாது. ஆனால் மண் கொஞ்சம் அதிகமாக இருக்குமா, அதனால் நம்ம காலை வச்சாலே நம்மளுக்கு காலே வலி வந்துடுங்க. ஆமாங்க, அப்படியே கொஞ்சம் நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாச்சு பீச்சுக்கு வந்து, அதனால் ஒரு ஜாலியாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே தானே, செம்ம கூட்டங்க. நான் மட்டும் தான் தனியாக வந்திருக்கேன் போது, மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா கப்புள்ஸாக வந்திருக்காங்க. அதனால தான் கொஞ்சம் தூரமாக வந்தாச்சுங்க. சூப்பராகவும் இருக்குது இந்த இடமும். அது இல்லாமல் அந்த போட்டுக்கு உள்ள கயிறை பாருங்களா, சரி மொத்தமாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது அழகாக பார்க்கவே. இந்த போட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது மீன் பிடிக்க போகக்கூடாதுல்ல, அதனால் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இல்லைன்னா இந்த போட்டை யாராவது இந்த டைமில் இப்போ பார்க்க முடியுமா? எல்லாம் நடுக்கடலில் தாங்க நிற்கும். செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. எத்தனை போட்டு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன போட்டுங்க, எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க. பாருங்கள் வருஷெல்லாம் நிற்கிதுங்க. இதெல்லாம் பெரிய போட்டு தான்.
எல்லா போட்டுக்குமே பார்த்திங்கன்னா கயிறு தாங்க. இது இல்லைன்னா போய்டும்னு நினைக்கிறேன். ஆனால் இது எப்படி தான் தள்ளுவாங்கன்னு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது மண்ணில் தான் நிற்கிதா, தண்ணியே இல்லை. இது எப்படி தண்ணியில் போகணுன்னே தெரியலங்க. லேசாக தான் தண்ணியில் நிற்கிது. ஆனால் பாருங்கள், கவுச்சி அடிக்குதுங்க. பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு ஒத்துக்காது இந்த கவுச்சிலாம். எல்லா போட்டையும் சுற்றி பார்த்தாச்சிங்க. உள்ளே மட்டும்தான் போகல. பாருங்கள் இவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு போட்டும். ஆனால் நம்ம இங்கேருந்து பார்த்தா ஏற முடியாதுங்க. அதெல்லாம் அந்த சைடில் படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் போக முடியும். ஆமாங்க, போட்டு வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சிங்க. ஆனால் ரொம்ப நாளாச்சு அதனால் பார்க்கலையா, அதனால தாங்க இன்றைக்கி வந்து பீச்சில் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டாயிடுங்க. இப்போவே பார்த்திங்கன்னா கிளைமேட்லாம் மாறிடுச்சு. அதெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக கயிறு கட்டி வச்சுருக்காங்க. இந்த கயிறெலாம் தாண்டி தான் வரணும். ஆமாங்க, இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா போட்டு உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா போட்லாம் யாரும் போகலையா, அதனால் இப்படி தாங்க இருக்கும் எல்லாம் கட்டி. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சின்ன சின்ன மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அது ரொம்ப லாங்கில் இருக்குது, டைம் வர ஆகிடுச்சா, அதனால் அப்படி போக வேண்டியதாங்க. பீச்சுக்கு போய்ட்டு மந்தி வாங்கியிருக்குங்க. சைடிஷை பாருங்கள், முட்டைக்கோஸு, கேரட்டு, இங்கே பார்த்திங்கன்னா வெள்ளரி பிஞ்சு நிறையா இருக்குங்க. இந்த பாருங்கள் தக்காளி ஜாஸ், இங்கே பாருங்கள் மைனஸு, இங்கே பாருங்கள் ஜவுன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுங்க, பாயாசம். இது எப்படி இருக்குது பாருங்கள், மந்தி நல்லா ஃபுல்லாக இதாக இருக்குங்க, பார்க்கவே அப்படி இருக்குது. இப்போ இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ரைஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பொலன்னு இருக்குன்னு, செம்மையாக இருக்குங்க. எனக்கு ரைஸ் பார்த்திங்கன்னா இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். அப்படியே வேறுன்னு இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு, முள்ளு கோழிங்க. அது மேலே எப்படி ஆயிலெலாம் இருக்குது பாருங்களா, அழகாக தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா மணி 7 ஆகிடுச்சிங்க. அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட கிளம்பியாச்சுங்க. மந்தி ரைஸை பாருங்கள் எவ்வளோ பொலன்னு இருக்குங்க. இங்கே பாருங்கள் கறியை நல்லாவே வந்துருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளரி பிஞ்சுங்க, ரைஸ் நல்லா உதிரியாக இருக்குது. கறியை பாருங்களேன் எப்படி வெந்திருக்கு, நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குது மேலே.